பார்ப்போம். அதனால இஸ்லாத்துக்கு மாற்றமான கொள்கையை சொல்லி இருந்தா மறுத்திருப்பாங்க. அந்த சிலையின் பெயரால், அந்த அதன் பெயரால் அதை மறுத்திருப்பாங்க. நம்மளுடைய கொள்கைக்கு மாற்றம் இல்லாத ஒன்றாக இருந்தால் பொதுவான விஷயங்கள்ல கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. எப்ப வளைஞ்சு கொடுக்கறாங்க? கை ஓங்கி இருக்கும் பொழுது, பலமா இருக்கும் பொழுது, என்ன வேண்டாலும் செய்யற அளவுக்கு பவரோட இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இறங்குறாங்க. இது எப்படி வருது பாருங்க. காலல் முஷ்ரிகூன, முஷ்ரிக்குகள் சொன்னார்கள், லா தக்துப் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதக்கூடாது. லவ் குன்த ரசூலன், நீ ரசூலா இருந்திருந்தால் லம் நுகாத்தில்க, உன்னோட எதுக்கு நாங்க சண்டைக்கு வர்றோம்? ரசூல்னு நாங்க விளங்கி இருந்தா எதுக்கு உங்களோட சண்டைக்கு வர்றோம்? ஃபகால் அலி அலியின், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்ஹு, இது பெரிய ஹதீஸ், நான் அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்து படிக்கிறேன், நீண்ட ஹதீஸ் இது, அந்த கருத்தை தரக்கூடிய பாராவை மட்டும் சொல்றேன். ஃபகால் அலி அலியின், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்ஹு, அழிச்சிரத, ரசூலுல்லாஹ்ங்கறது எடுத்துரு. ஃபகால அலியுன், அலி சொன்னாரு, மா அன பில்லதி அம்ஹாஹு, நான் அதை அழிக்கிறவன் கிடையாது, நான் அழிக்க மாட்டேன், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்ங்கறத நான் எடுக்கவும் முடியாது. அப்ப பஹாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதி, தம்முடைய கையால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளித்தார்கள். இது புகாரியில 4251, 2698. இன்னொரு ஹதீஸ்ல அரினிஹி, அந்த இடத்தை எனக்கு காட்டு என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் எப்படி கண்டுபிடிச்சாங்க வரும்ல, எழுத படிக்க தெரியாத ஆள் கரெக்டா அந்த ரசூலுல்லாஹ்ங்கற இடத்தை எப்படி கரெக்டா போய் அழிச்சிருப்பாங்கன்னு சந்தேகம் வரும்ல. வேற ஒரு அறிவிப்புல வருகிறது, அரினிஹி, அந்த ரசூலுல்லாஹ்ங்கற இடத்தை எனக்கு காட்டு. ஃபஅராஹு, உடனே அலி அவர்கள் அதை காட்டினார்கள். ஃபமஹாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி, தம்முடைய கையால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அளித்தார்கள்ங்கற வாசகம் புகாரியில 3184வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப எப்படி ஒப்பந்தம் ஆகுது? ஹாதா மாகால அலைஹி முஹம்மது பின் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முகமது எழுதி கொடுக்கிற ஒப்பந்த பத்திரம், அப்படிதான் வாசகம் இருக்குமே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல்ங்கிறது எடுபட்டு போயிடுச்சு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்தரை கூப்பிட்டு பிஸ்மில்லாஹ், ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், எழுதுப்பா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கறாங்க. கால சுஹைல் இப்னு அம்ர், சுஹைல் இப்னு அம்ர் சொல்றாரு, வல்லாஹி மா அத்ரி மா ஹுவ, அப்படின்னா என்ன எனக்கு தெரியாது, இது ரஹ்மான், என்னமா சொல்ற ரஹ்மான்ங்கற, அப்படின்னா என்ன எனக்கு தெரியாது, தெரியாதுன்னா எழுதாத. வலாக்கி நுக்துபு பிஸ்மிக அல்லாஹும்ம, பிஸ்மிக அல்லாஹும்மன்னு எழுது. கமா குன்த தக்துபு, நேத்து வரைக்கும் எப்படி எழுதிக்கிட்டு இருந்தியோ, நேத்து வரைக்கும் நீ எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருந்தியோ அந்த மாதிரி பிஸ்மிக அல்லாஹும்மன்னு எழுது. காலல் முஸ்லிமூன, முஸ்லிம்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளித்து போய் சொன்னார்கள், வல்லாஹி லா நக்துபுஹா இல்லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் எழுதுவோம், நீ யார் அதை கேட்கன்னு கொந்தளிக்கிறாங்க. ஆனா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கள் அமைதிப்படுத்திட்டு பிஸ்மிக உக்து பிஸ்மிக அல்லாஹும்ம, பிஸ்மிக அல்லாஹும்ம எழுதுங்க. அவங்க பார்வையில் கரெக்ட் தான். அது அவங்க சைடுல ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுற ஒரு ஒப்பந்தத்துல ஒருத்தருடைய கருத்தை திணிக்க கூடாது, நல்லதுல நியாயம் இல்ல. அப்ப எதிரிகளுடைய, இது புகாரியில 2734வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப எதிரிகள்கிட்ட ஒரு வாதத்தில் நியாயம் இருந்தால் அந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்றது, இதெல்லாம் கிடையாது, நான் சொல்றதான்னு சொல்லி இருந்தால் சொல்லி இருக்க ஏழும். அப்ப ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி போனாங்க? நியாயத்துக்கு கட்டுப்படுவாங்க. அவன் சைடுல நியாயம், அவனுடைய எதிரி நியாயத்தை நம்ம பேணணும், அவனுடைய உரிமைகளை மதிக்கணும் என்பதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தியதை இந்த ஹதீஸில் இருந்து பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், யகூதிகள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் தர எதிரிகளாக இருந்தார்கள், நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அந்த எதிரிகளா இருந்தா கூட ரசூலுல்லாஹ் டைரக்டா வருவாங்க. யாரு? யகூதிகள் வருவாங்க, கிராஸ் பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, நம்மள்ட்ட என்னடா நடக்குன்னு பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன தப்பு விடுறாங்க இவங்க, முஸ்லீம்கள்ட்ட என்னமா மிஸ்டேக் இருக்குதா, சஹாபாக்களுடைய நடவடிக்கையில் மிஸ்டேக் இருக்குதா, முகமதுடைய போதனையில் ஏதாவது மிஸ்டேக் தெரியுதா, அதை பார்த்து அவரே போய் மடக்கணும்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. தேடி பிடிச்சிட்டு ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இதுக்குன்னு வர்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள்ட்ட நான் மடக்கம் வந்திருக்கிறேன் அன்னு வர்றாரு. என்ன மடக்கம் வந்திருக்கான்னு விரட்டி விட்டு அப்படிலாம் சொல்லல, வாங்க உட்காருங்க, என்ன மேட்ரு. அவர் சொல்றாரு, இன்னக்கும் துனஜிதூன வ இன்னக்கும் துஷ்ரிகூன, நீங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு, ஆர்குமெண்ட்டை எப்படி ரசூலுல்லாஹ் வரவேற்கிறாங்கன்னு பாருங்க, கேள்விகளை எப்படி ரிசீவ் பண்றாங்க, அதுக்கு எவ்வளவு அழகா பதில் சொல்றாங்க, தவறுகளை எப்படி அதை கரெக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. இவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாதுன்னு நீங்க போதிக்கிறீங்க, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணுங்கிறீங்க, அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் வைக்க கூடாது, நபியை வைக்க கூடாது, பெரியார்களை வைக்க கூடாது, மத குருமார்களை வைக்க கூடாது, கல்லு மண்ணு மரம் மட்டை எதையும் வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க, கரெக்ட். இப்படி சொல்ற நீங்களே இணை கற்பிக்கிறீங்களே. அவர் என்ன வர்றாரு, நீங்க இப்ப நம்ம சொல்றோம்ல வரதட்சணை வாங்க கூடாதுன்னு பிரச்சாரம் பண்றோம்,
நம்ம ஆள் 2 வரக்கன் வாங்கிட்டான்னு வைங்க, இன்னும் வாங்கக்கூடாது வாங்கிட்டார்ல அப்படின்னு கேட்போம்ல. அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நம்முடைய செயல்களை வச்சு நம்மளை கொஸ்டின் பண்றது, மடக்கிறது. இணை கற்பிக்க கூடாதுங்கிறத ஆதரிச்சு பேச முடியாது, அது கரெக்ட் தான், அதுக்கு பதில் சொல்ல முடியல. உடனே நம்ம அதுல கொஞ்சம் டவுன் ஆகுறோமா, நம்ம சைடுல ஏதாவது வீக் வருதான்னு பார்த்துக்கிட்டு அதை பிடிச்சி மடக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளது. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா இன்னக்கும் துனத்திதுன ஓ இன்னக்கும் துசிரிக்கூன, நீங்களும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு நிகராக மற்றவங்களை கருதுறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, ஆதாரம் சொல்றாரு. தகூலுன, நீங்கள் சொல்கிறீர்கள், முஸ்லிம்களாகிய நீங்கள் சொல்கிறீர்கள், உங்க நபியை பார்த்து சொல்கிறீர்கள், முகமதை பார்த்து சொல்கிறீர்கள், மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இப்படி சொல்லிட்டு சஹாபாக்களை பார்த்து திருப்பி அவன் கேட்கறான். அந்த யஹூதி கேட்கிறாரு, எப்படி நீங்க என்ன சொல்றீங்க, மாஷா அல்லாஹ் சொல்றீங்களா இல்லையா? சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட பேசும் பொழுது ஒரு காரியத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வைங்களேன், அது நடந்துருச்சுன்னு வைங்களேன், வந்து என்ன சொல்வாங்கன்னு கேட்டா அல்லாஹ் நினைத்தபடியும் நீங்க நினைத்தபடியும் நடந்து விட்டது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முஸ்லிம்கள் பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நினைத்தபடி நடந்தது, ஓ மாஷித்த, நீங்க நினைச்சபடியும் நடந்தது அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் இதை வந்து சீரியஸா எடுத்துக்கிறாம கண்டுக்கிறாம விட்டுருவாங்க. அது மக்கள் அந்த நம்பிக்கையில சொல்றாங்க, நம்மளே அல்லாஹ்வையும் சமமாக்கியா சொல்றாங்க அப்படின்ற சொல்ல அதுக்கு என்ன செய்யல, பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அதை கண்டுகொள்ளாம இருந்துட்டாங்க. அப்ப அந்த அவர் கண்டுபிடிச்சு கேட்கிறாரு, நீங்க அல்லாஹ்வுக்கு சமமா யாரையும் வைக்க கூடாதுங்கிறீங்க, அல்லாஹ் நினைச்சதுதான் நடக்க முடியும், நீங்க நினைச்சது எப்படி நடக்கும்? அல்லாஹ் நினைச்சதுபடி நடந்துச்சுன்னு சொன்னா அது தௌஹீது. அல்லாஹ் நினைத்தபடியும் முகமதை நீங்கள் நினைத்தபடியும் நடந்தது என்று சொன்னால் அதுக்கு பேர் தானே ஷிர்கு, அதான இணை கற்பித்தல். எங்களை செய்யக்கூடாது நீங்க செய்றீங்களே, உங்க ஆளுக்கு உங்களை பார்த்து அப்படி பேசுறாங்களே. அவர் கேட்கிறாரு, உங்க தோழர்கள் வந்து உங்களை பார்த்து என்ன கேட்கிறாங்க, மாஷா அல்லாஹு வசித்த, அல்லாஹ் நினைத்தபடி நடந்தது, நீங்க நினைத்த மழை மழை வேணும்னு துஆ செய்ய சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் மழை பெய்யும், இறைவா மழையை கூட துஆ செய்ய, மழை வந்துரும். சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க, வந்து அல்லாஹ் நினைத்தபடி மழை வந்துச்சுன்னா பரவாயில்ல. சஹாபாக்கள் எப்படி பேசிடுவாங்கன்னு கேட்டா அல்லாஹ் நினைத்தபடியும் நீங்க நினைத்தபடி மழை வந்து விட்டதுன்னா அப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினைக்கிற மாதிரியும், ரசூல் நினைக்கிறதும் நடந்துருங்கிற மாதிரியும், அல்லாஹ் மாதிரி இவர் நினைக்கிறதுக்கும் பவர் இருக்குங்கிற மாதிரி வருதா இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு இது கவனிக்காம விட்டது. ஆமா கரெக்ட் தானே சொல்றாங்க, நம்மள கவனிக்காம இருந்திருக்கிறோம். இதுல வந்து அந்த அந்த எண்ணம் சஹாபாக்களுக்கு இருக்காது. எந்த எண்ணம், ரசூலுல்லாஹ் அவங்க என்ன அர்த்தத்துல சொல்றாங்க, அல்லாஹ் நினைச்சபடி நடந்துருச்சு, நீங்களும் தான் சொன்னீங்க, அந்த ஒரு சாதாரண ஒரு அர்த்தத்தெல்லாம் சொல்றாங்க. அது கூட வரக்கூடாதான், அந்த டவுட் கூட வரக்கூடாதான். இவன் கேள்வி கேட்டான்னு அதெல்லாம் கிடையாது, நாங்க சொன்னா சரிதான், பிடிவாதமா பிடிக்கல, நீங்க கரெக்டாப்பா அப்படிதான் சொல்லக்கூடாதுங்கிற, இனிமே சொல்லாதீங்க. உன்ன சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் எதிரியுடைய விமர்சனத்தில் நியாயத்தை ஒத்துக்கிட்டு இனிமேல் என்னையை பார்த்து நீங்கள் மாஷா அல்லாஹு சேர்த்தன்னு சொல்லக்கூடாது, சந்தேகத்தின் சாயல் வரக்கூடாது, மாஷா அல்லாஹ்னு மட்டும் சொல்லுங்க, சும்மா சேர்த்த பிறகு நீங்கள் நடந்த பிறகு நீங்கள் நினைச்சீங்கன்னு சொல்லுங்க. அல்லாஹ் நாடியது நடந்தது, சும்மா சீத்த பிறகு நீங்களும் அதை நினைத்தீர்கள் நினைப்பா சொல்லு. எப்படி சொல்லிடக்கூடாது, அல்லாவும் நீங்களும் நினைத்தபடி நடந்ததுன்னு சொல்லிடாத. என்னை பார்த்து நீ பேசுவதாக இருந்தால் எப்படி பேசுனேன், அல்லாஹ் நினைத்தது நடந்தது, பிறகு நீங்களும் அதை நினைத்தீர்கள், அப்படித்தான் என்னை பார்த்து நீங்க பேசணும். இவருடைய கேள்வி நியாயம், இவர் கரெக்டா தான் கேட்கிறாரு. பாருங்க, ஒரு எதிரிகளுடைய ஒரு சக்கரவர்த்தி, ஒரு எதிரி இனம், ரெண்டையும் நீங்க கவனிக்கணும். இந்த கேள்விக்கு உள்ளாகப்பட்டவர் யாரு, சக்கரவர்த்தி. அவர் ஏத்து யாரு வாயை திறந்தா அந்த சஹாபாக்கள் உசுர கொடுத்து காப்பாத்துவாங்க. அப்படி ஒரு தலைவரா இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்திட்ட வந்து அவங்கள ஒழிக்கிறதே கொள்கையா கொண்ட யகூதி சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் கிராஸ் பண்ணி மக்கள் மத்தியில சபையில வச்சு கேள்வி கேட்டு மடக்க வர்றாரு. அவங்க யாரும் எந்த ஒரு இதுவும் பண்ணவும் இல்லை. அந்த கேள்வியில் இருக்கிற நியாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. அந்த நியாயத்துக்கு தக்கவாறு தங்களை தௌஹீதுல தான் உறுதியா இருந்தாங்களே தவிர நான் கண்டுகொள்ளாம இருந்ததுனால நியாயம்னு சொல்ல வரல. நான் கவனிக்காம விட்டேன் பா, என்னதுக்காக வேண்டி நீ சொல்ற கரெக்ட் தான், அப்படி சொல்லக்கூடாதுதான், இனிமே சொல்ல மாட்டோம் போ. தௌஹீத் எங்களுக்கு முக்கியம், நாங்க ஒரு கவனிக்காம ஒரு தப்ப விட்டோம்னு சொன்னா அதுக்காக நீ தௌஹீத் நீ தப்புன்னு சொல்லிடாத, நாங்க இனிமே அந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம். உடனே அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா இன்னொரு விஷயம் இருக்குங்கிறாரு. ஒண்ணு முடிஞ்ச உடனே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீர்கள் ஒரே ஒரு பாயிண்ட் வரல, இன்னொரு மேட்டர் இருக்கிறது. என்னப்பா அது, அவர் சொல்றாரு, நீங்க வந்து ஒரு காரியத்தை செய்வதாக